ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மீஷோலேருந்து ரேண்டமாக பிக் பண்ண ஒரு ஹியூஜ் ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸும் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டு கிட்ஸுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி தான் ஒரு சாஃப்ட் டாய் வந்து வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெடி பியர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் பவுச்சுக்குள்ளே இருந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. ஹேண்டில் ஒரு பேம்பூ ஸ்டிக் வந்து வச்சுருக்க மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு. இதை நீங்கள் வந்து கிஃப்ட் கூட வந்து பண்ணலாம். இதை நான் 207க்கு வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய சாஃப்ட் டாய்ஸ் வந்து காம்போ ஆஃபர்லேயுமே வந்து மீஷோவில் வந்து கிடைக்கிது கம்மி ப்ரைஸில். ஸோ நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நானும் இதுக்கு முன்னாடி நிறைய டாய்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு 25 சென்டிமீட்டரில் வந்து கொடுத்துருந்தாங்க. இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா உடன் ஸ்டாண்டு தான் வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உடன் பேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஊதுபத்தி புகை இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அதில் வந்து கலெக்ட் ஆகிற மாதிரி அதிலே ஒரு சின்ன ஹோல் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஸ்டிக் இருக்குல்ல, இந்த மெட்டல் ஸ்டிக்கை வந்து பிளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஹூக் மாதிரி இருக்கும். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஊதுபத்தியை தலைகீழாக வந்து ஏற்றி வைக்கணும். அந்த ஏற்றி வைக்கும்போது அதோட டஸ்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேஸ்லேயே வந்து கலெக்ட் ஆகிக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு குவாலிட்டி வைஸ். இதை நான் 134க்கு வந்து வாங்கியிருந்தேன். இதோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 25 சென்டிமீட்டரில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு பத்தி வைக்கும்போது அது வந்து கரெக்டாக நின்றுக்குது. நிறைய பத்தி வச்சோம் அப்படின்னா அது வந்து கீழே வந்து விழுந்துருது. அதனால வந்து ஒரே ஒரு இதை மட்டும் ஹோல்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நான் உங்களுக்கு இதை வந்து க்ளோஸ் அப்லையுமே காட்டியிருக்கேன். அந்த பவுலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டஸ்ட்டு வந்து கலெக்ட் ஆகிறதையுமே வந்து காமிச்சிருக்கேன். இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபரில் வாங்கினது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மேஷர் வரும், ஒரு பீட்டர் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆயிலில் நம்ம பொரிப்போல் அந்த கரண்டி ஒன்று வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆயில் பாட் வரும். அதோடய வந்து பார்த்தீங்கன்னா லிட்டும் ஸ்பூனும் வர்ற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. குவாலிட்டி வைஸ் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கொடுத்துருந்தாங்க. மொத்தம் 4 ப்ராடக்ட் கொடுத்துருந்தாங்க. 4மே பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டி ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. இதை நான் வந்து 223க்கு வாங்கியிருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 100 ml அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆயிலோ கீயோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்துடலாம். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது மீஷோவில். இது பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை ஸ்டிக் தான். இப்போ நம்ம அவசரமாக வந்து வெளியே கிளம்புறோம், நம்மளுக்கு வந்து ஒயிட் ஹேர்லாம் தெரியுது, பேக் போடுறதுக்கு வந்து நேரம் இல்லை, டை அடிக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா குவிக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக் மாதிரி இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து கீழே வந்து ரோல் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்டிக் கொஞ்சம் மேலே வரும். எந்த இடத்துல வந்து கிரே ஹேர் இருக்கோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே போதும். அந்த ஒயிட் ஹேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் ஆயிரும். ஸோ இது ரிமூவ் பண்ணுறதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும். இந்த ஸ்டிக்கோட ஷெல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா 36 மந்த்து. இதோட லிங்க்மே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ஹூக் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம வால்லையும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி பார்த்தீங்க அப்படின்னா கபோர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் அந்த டோரில் கூட வந்து நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோடய கபோர்ட் டோரில் வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்கு தான் வாங்கியிருந்தேன். பட் வந்து இது ரொம்ப எனக்கு பெருசாக இருந்துச்சு. இந்த ரெட் கலர் ஸ்டிக்கரை நம்ம வந்து பீல் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து அப்படியே ஒட்டிக்கலாம். நல்லா ஒட்டிக்கும். இதில் பார்த்திங்கன்னா 10 ஹூக் வரைக்குமே வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு எங்கே தேவைப்படுதோ வந்து மெயினாக அங்கே ஒட்டிக்கலாம். இது கபோர்ட் டோருக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரொம்ப பெருசாக இருந்துச்சு, என்னால் ஒட்ட முடியல. சரி, அதனால் நான் வந்து வாலில் ஒட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். இதை 119க்கு வாங்கினேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இந்த ஸ்பான்ச்சஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன். மேக்கப் பண்ணுவோம்ல, அதுக்கான ஸ்பான்ச்சஸ் வந்து வாங்கியிருந்தேன். இதில் மொத்தம் 20 பீசஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹெட் பேண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் க்ளீனிங் ஸ்பான்ச் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்பான்ச் எல்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 222. நீங்கள் மேக்கப் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க, இந்த மாதிரி ஸ்பான்ச்சஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படுது, பிளெண்டர்லாம் தேவைப்படுது அப்படின்னா
இந்த இதை வந்து பிக் பண்ணிக்கோங்க. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் வந்து கிடைக்கிது. 252க்கு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதோட கலர் பார்த்திங்க அப்படின்னா ப்ரௌன் கலரில் தான் வந்து மெயினாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஹேர் பேண்ட் மட்டும் பார்த்திங்கன்னா வேறு கலரில் இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. நான் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஏதாவது ப்ராடக்ட் வந்து கம்மி ப்ரைஸில் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கக்கூடிய செம்பு தான் வந்து வாங்கியிருந்தேன். 2 வந்து வந்துருந்துச்சு. நல்லா பார்த்திங்க அப்படின்னா நல்லா மீடியமான வெயிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டிசைனுமே வந்து நல்லா இருந்துச்சு. டாட்டாக இருந்த மாதிரி வந்து இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி. இதை நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு, மோர் குடிக்கிறதுக்கு, கூல் ஐட்டம் இதெல்லாம் குடிக்கிறதுக்கு கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெளியிலலாம் கடையிலலாம் கூல் குடித்தா இந்த மாதிரி செம்பில் தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக பை பண்ணுங்கள். இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 550 ml. இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பர்னர் ஸ்டாண்டு தான் வந்து வாங்கியிருந்தேன். சின்ன பாத்திரம் வச்சு நம்ம வந்து கேஸ் வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து கேஸ் வந்து வேஸ்ட் ஆகும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வாங்கி வச்சுட்டு சின்ன பாத்திரத்தை அதில் வச்சு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து கேஸ் வந்து நிறையவே வந்து மிச்சமாகும். அதுக்காக தான் இந்த ஸ்டாண்டு. இது வந்து பேக் ஆஃப் 2 வந்து இருந்துச்சு. இதை 126க்கு வந்து வாங்கியிருந்தேன். இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து செட்டாக வந்து 5 இருக்க மாதிரியான ஒரு பிராஸ் விளக்கு தான் வந்து வாங்கியிருந்தேன். இது ரொம்ப க்யூட்டாக அழகாக குட்டியாக இருந்துச்சு. கீழே வந்து ஸ்டாண்ட் இருக்க மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா கலட்டிட்டு கூட வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல திக்கான மெட்டீரியலாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து நடுவுலே பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து திரிக்கு வந்து ஹோல்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்களா, அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதை நான் 469க்கு வந்து வாங்கியிருந்தேன். குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப ஒர்த்து. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா இந்த விளக்கு ஏற்றுறதுக்கு நம்ம வந்து திரி வந்து யூஸ் பண்ணுவோம். நெய் இல்லாட்டி எண்ணெய் ஊற்றி யூஸ் பண்ணுவோம்ல. இது பார்த்திங்க அப்படின்னா இந்த நெய் இருக்கும்ல அந்த மாதிரியானது திரி போட்டே வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஒரு 100 பீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து பியூர் கீல வந்து செஞ்சதுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதை வந்து 100 ருபீஸ் கிட்ட வந்து வாங்கியிருந்தேன். இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி செட் ஆஃப் 6 இருக்க மாதிரியான செயின்ஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப தின்னாகவும் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா டாலரோட வந்து வந்துருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு செயினில் வந்து ஸ்டார் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து பேர்ல் இருந்துச்சு. அப்புறம் இன்ஃபினிட்டி சிம்பிள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செயின் மட்டும் டபுள் லேயராக வந்து கொடுத்துருந்தாங்க. இதை வந்து வெறும் 90 ருபீஸ்க்கு தான் நான் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு செயின் தான். ஆனால் இந்த செயின் பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலே கோல்டு செயின் எப்படி இருக்கும் அந்த மாதிரியே வந்து கொடுத்துருந்தாங்க. குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த நாமம் போட்ட மாதிரி சங்கு சக்கரம் இருக்கிற மாதிரி வந்து இருந்துச்சு. ஸ்டோன் வச்சு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிஜமான கோல்டு ஜுவல்லரி மாதிரியே இருந்துச்சு. சரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கோல்டு ஜுவல்லரின்னு எல்லாருமே வந்து நம்பிடுவாங்க. அந்தளவுக்கு தான் இந்த செயின் வந்து இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு 2 லைன் செயின். இதை நான் 209 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். ஒரிஜினலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா செயின் மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோல்டு செயின் போட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த செயினை வாங்கிக்கோங்க. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்துடலாம். இதில் வந்து எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னா இந்த ஜுவல்லரியை தான் நான் வந்து சொல்லணும். டெம்பிள் நெக்லஸ்லாம் வந்து இருக்கும்ல கோல்டு பிளேட்டில், அந்த மாதிரி தான் வந்து வாங்கியிருந்தேன். லக்ஷ்மி பென்டன் இந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ஹாரம் பார்த்திங்க அப்படின்னா அதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த லக்ஷ்மி இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபைனலாக வந்து ரோப் வந்து வந்துருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இயரிங்ஸுமே நல்லா அழகாக இருந்துச்சு. ஒரு மீடியம் சைஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுலேயுமே வந்து லக்ஷ்மி இருக்க மாதிரி கீழே ஜிமிக்கி வந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. ரெட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் வந்து ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 425க்கு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது ஒன்று போட்டாலே போதும், அவ்வளோ கிராண்டாக வந்து தெரியும். இதோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்துடலாம். ஜெர்மன் சில்வரில் பார்த்திங்க அப்படின்னா குட்டி கலசம் மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். நான் வந்து 2 வந்து தனித்தனியாக வாங்கியிருந்தேன்.
எனக்கு வந்து ஒன்றா வந்து பாக்ஸில் போட்டு கொடுத்துருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா கீழே ஒரு சின்ன பாட்டும் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் அந்த லீஃப் இருக்க மாதிரி இருக்கும். இதை இந்த மாதிரியே வச்சிங்க அப்படின்னா கீழே விழுந்துடும். நம்ம அந்த லீஃபை கொஞ்சம் மடக்கி அந்த செம்புக்குள்ளே கொஞ்சம் அழுத்தி வச்சா நம்மளுக்கு பிக்சரில் காமிக்கிற மாதிரி வந்து வந்துடும். இதோட ஹைட் பார்த்திங்கன்னா 219க்கு வந்து வாங்கியிருந்தேன். இதோட ஹைட் வந்து 5 சென்டிமீட்டரில் வந்து கொடுத்துருந்தாங்க. இதோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டஸ்ட்பின் தான் வாங்கியிருந்தேன். ஒயிட் அண்ட் உடன் கலரில் இருக்க மாதிரியே வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. நம்ம ஹாலில் கிச்சனில் இந்த மாதிரி எந்த இடத்துல வேணால் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டஸ்ட்பின்ஸ் கவர் ரோலுமே வந்து நம்மளுக்கு ஒன்று வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஸ்டாண்ட் மாதிரி வந்து இருக்கிறதுக்கு இந்த லெக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இது மாட்டின பிறகு பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இது பார்த்திங்க அப்படின்னா அழகாக வந்து தெரிஞ்சிச்சு. இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா 10 லிட்டர். இதை நான் 634க்கு வந்து வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய மாடலில் இருக்குது. இந்த மாதிரி ரோல் மாதிரி கிடைக்கிது, ரெக்டாங்குலர், இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸில் வந்து இது அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை வந்து கடைசி வரைக்குமே வந்து பாருங்கள். இதில் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வந்து பிடிச்சிருக்கு, எது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதையுமே வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள். போன வாட்டி அம்முன்னு ஒரு சிஸ்டர் வந்து நான் ஹார்ட் கொடுக்க சொன்னதுக்கு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா போன வீடியோலேயே இது வந்து நான் காமிச்சிருப்பேன். இது தேங்காய் சீவுறதுக்காகவே வந்து இது வாங்கினேன். இது நம்ம வந்து கவுண்டர் டாப்பில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 டைம் வந்து நான் யூஸ் பண்ணேன். கொஞ்சம் எனக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து புக்ஸ் எல்லாம் அங்கங்கே கலைஞ்சு இருக்கும். ஸோ அதை வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வாங்கியிருந்தேன். இது வந்து ஃபோல்டபுள். இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸ் தீமில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கலரும் டிசைனும் கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும். நம்ம தேவைப்பட்டால் எக்ஸ்பேண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி சின்னதாக ஃபோல்ட் பண்ணிட்டு கூட அதுக்கேற்றாப்புல வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். நான் வந்து ஃபோல்ட் பண்ணிட்டு தான் அந்த இதில் வச்சுருக்கேன். அதுக்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ புக்ஸ் வைக்க முடியுது. இதுவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சோம்னா நிறைய புக்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ண முடியும். இதை நான் 405க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஹேண்ட் பெயிண்டட் பண்ண இந்த கெட்டில் தான் வந்து வாங்கியிருந்தேன். இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 1 லிட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அட்ராக்டிவான பெயிண்டிங்கில் வந்து கொடுத்துருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா அலுமினியம்னு நினைக்கிறேன். ஆனால் டிஸ்கிரிப்ஷனில் மெட்டல்னு மென்ஷன் பண்ணாங்க. எனக்கு பார்க்குறதுக்கு அலுமினியம் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை நீங்கள் ஒரு டெக்கார் ஐட்டமாக கூட உங்கள் வீட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நார்மலாக வந்து டீ காஃபிக்கு கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு. இதை நான் 711 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். நான் ஆர்டர் போட்டது பார்த்திங்க அப்படின்னா கதக் டிசைனில் இருக்கும்ல அந்த மாதிரியான ஒரு இது. பட் எனக்கு ரிசீவ் ஆனது இதுதான். ஆனால் இதுவுமே சூப்பராக இருந்துச்சு. குவாலிட்டியுமே வந்து நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் எல்லார் வீட்லையும் இருக்க வேண்டிய ப்ராடக்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் தேங்காய் உடைக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் வந்து இந்த இடிக்கல் இருக்கும்ல அதை வச்சு தான் இடிப்பேன். ஸோ அதுக்கு பதிலாக வந்து வாங்குவோன்னு சொல்லிட்டு தான் இந்த கோகோனட் பிரேக்கர் பிளேட்டும் அது கூடிய ராடும் வந்து வாங்கியிருந்தேன். கோகோனட் எடுக்க குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி நான் இந்த ப்ராடக்ட் வாங்கி ரிவ்யூ போட்டிருக்கேன். ஆனால் பிளேட் மட்டும் தான் அப்போ வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து காம்போவால் கிடைக்கிது. காம்போவோட சேர்த்தே நம்மளுக்கு 169க்கு கிடைக்கிது. ஸோ ரொம்ப சூப்பர். நான் அந்த பிளேட்டை மட்டுமே 200 கிட்ட வந்து வாங்கினேன். அது வந்து அப்போ இந்த பிளேட் வந்த புதுசில் வாங்கினதுனால அதோட ரேட் வந்து கூட இருந்துச்சு. இப்போ ரெண்டுமே சேர்த்து நம்மளுக்கு கம்மியான ப்ரைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஈஸியாக வந்து தேங்காவை வந்து உடச்சிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இந்த வீடியோவில் எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான 2 ப்ராடக்ட் இருக்குது. அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இது. நம்ம வந்து நார்மலாக விளக்கு வாங்கியிருப்போம். பிரேஸில் சில்வரில் இந்த மாதிரிலாம் வாங்கியிருப்போம். கிளாஸில் வந்து வாங்கியிருக்கீங்களா? ஸோ இந்த டிசைன் இப்போ நியூவாக கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஹனி கலர் ப்ளஸ் வந்து கிளாஸில் கலந்து கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா கோபுரம் டிசைன் மாதிரி வந்து மேலே விளக்கேற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க. 5 விளக்கு ஏற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. லாங் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 சென்டிமீட்டரில் இருக்குது. அண்ட் வந்து சின்னோண்டு இருக்குல்ல அது வந்து 5.5 சென்டிமீட்டரில் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு இதில் அப்படியே விளக்கேற்றுறதுக்கு கொஞ்சம் வந்து பயமாக இருந்துச்சு. அதனால நான் டீ லைட் கேண்டில் இருக்குல்ல அதை வச்சு ஏற்றிருக்கேன். ஏன்னா ரொம்ப ஹீட்டானால் இது வந்து டக்குன்னு வெடிச்சிருமோன்ற பயம் இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து மீஷோவில் பார்த்தீங்கன்னா இது வந்து நியூவால் வந்து லான்ச் ஆகிருக்கு. இதை நான் 334க்கு வந்து வாங்கியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டுமே இருக்குது.
நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் பேஸ்கெட் தான் வந்து வாங்கியிருந்தேன். ரெக்டாங்குலர் ஷேப்பில் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு ஏஸ்தட்டிக்கான ஒரு பேஸ்கெட்னே வந்து சொல்லலாம். நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் போட்டு வைக்கிறதுக்கோ இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே வந்து நல்லா இருக்குது, நல்லா திக்காக இருக்குது. இது வந்து சனல் மாதிரி ஒரு கயரில் வந்து பின்னியிருக்காங்க. இது 365க்கு வந்து நான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரையிங் பேன் தான் வந்து வாங்கியிருந்தேன். நம்ம ஹோட்டலெல்லாம் ஃப்ரைட் ரைஸ் செய்வாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு பேன் நல்லா பெருசாக இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இது சீரியஸ்லி அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு. ஹேண்டில் நல்லா லாங்காக கொடுத்துருந்தாங்க. உட்டனில் வந்து கொடுத்துருந்தாங்க ஹேண்டில். இதை நான் வந்து 868க்கு வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பர். நீங்கள் பெரிய ஃபேமிலியாக இருக்கீங்க, நிறைய சமைப்பீங்க அப்படின்னா இதை வாங்கி வச்சுக்கலாம். குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீமியமாக வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக தான் இருந்துச்சு, ஆனால் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல லாங்கான ஹேண்டிலுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5 லிட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஹேண்டில்லாம் நல்லாவே வந்து கிரிப்பாக இருந்துச்சு. நம்ம டிஷ்வாஷர்லேயுமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். 868 வந்து நான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்னு சொன்னேன்ல, அதுதான் இது. நம்ம வந்து கிளாஸில் வந்து விளக்கு பார்த்தோம்ல, அதே மாதிரி வந்து கிளாஸ்லேயே பெல்லும் வந்திருக்கு. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒயிட் அண்ட் அந்த ஹனி கலரில் தான் வந்து இது கொடுத்துருந்தாங்க. ஆனால் நார்மலான நம்ம பெல் யூஸ் பண்ணுவோம்ல, அதில் எவ்வளோ சவுண்ட் வருமோ அதே அளவுக்கு தான் இதுலேயும் வந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா சேஃபாகவுமே வந்து பேக் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது கிளாஸாக இருக்கனால நம்ம ஹேண்டில் பண்ணுறது மட்டும் வந்து பார்த்து பண்ணிக்கணும். அதுவே சூப்பராக இருந்துச்சு. இந்த ப்ராடக்டை எப்படி சொல்கிறது, பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்டாக இருந்துச்சு. இந்த பெல்லும் அந்த விளக்கும் சேர்த்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் நான் உங்களுக்கு சவுண்ட் வந்து எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இதை நான் 198க்கு வந்து வாங்கியிருந்தேன். இதோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹேபிட் ட்ராக்கர் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த நியூ இயர்லேருந்து ஏதாவது ரெசல்யூஷன் நம்ம எடுக்கிறோம், அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமா, இல்லை வந்து டெய்லி ஹேபிட்டை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த போர்டு வந்து ஒன்று வருது, அது மாதிரி இதுக்குள்ளே இருக்குல்ல ஷீட், அது வந்து 15 வந்து பிளாங்காக வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு அவங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷீட்டில் எழுதி வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம அன்னைக்கு அந்த டேல நம்ம நினைக்கிறத செஞ்சிட்டோம் அப்படின்னா அதில் வந்து டிக்கும் இன்ட்டும் இருக்கும். ஸோ அதுக்கேற்றாப்புல நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம். அன்னைக்கு செஞ்சோம் அப்படின்னா டிக் போட்டுக்கலாம், செய்யலைன்னா இன்ட்டு போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைமிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றி வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஏற்றாப்புலையும் இந்த ஷீட்டில் வந்து மாற்றி எழுதி வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டிக்கருமே வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நிறைய பேத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கினேன். இதை நான் 278க்கு வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அந்த ப்ரைஸ்க்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இது ஒர்த்தே தான். நிறைய பேத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்ட் மாதிரி நம்ம நிற்க வைக்கிறதுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திரும்ப அழிச்சிட்டு கூட எழுதிக்கலாம், அந்த மாதிரி கூட இருக்கும். நான் பேக் சைடு அந்த ஸ்டாண்டையுமே காமிக்கிறேன் பாருங்கள். இது நம்ம டேபிளில், ஸோ நம்ம ஷெல்ஃபில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து வச்சுட்டு அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம வந்து பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அன்னன்னைக்கு வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இந்த நியூ இயர்க்கான டைரியுமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஓல்டு வீடியோஸில் வந்து போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃப்ரீ டைமில் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோர்க் செட் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஒரு சின்ன பாக்ஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபோர்க் இருந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபோர்க்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரூட் ஷேப்பில் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ளஸ் பிளாஸ்டிக்கில் வந்து கலந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஒவ்வொரு டிசைனில் கொடுத்துருந்தாங்க. ஆப்பிள், ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி, ஸோ இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 8 ஃபோர்க்கு ப்ளஸ் வந்து ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோர்க்கோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 9 சென்டிமீட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட இந்த ஃபோர்க்கை வந்து வச்சு வரலாம், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்தா. ஸோ ரொம்ப வந்து
நல்லா இருக்குது. குழந்தைங்களுக்கு ஏற்றாப்புல அட்ராக்டிவாக மல்டி கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வளையல் இருக்குல்ல அதை வந்து ஒன்றா போட்டு ஒரு பாக்ஸ்குள்ளே போட்ட மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை நான் 147க்கு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்ப ஒர்த்தபிள் தான். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்துடலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செயின் செட் தான் வந்து வாங்கியிருந்தேன். இதில் மொத்தம் 5 பீஸ் வந்து செயின் கொடுத்துருந்தாங்க. சில்வர் செயின் வந்து கொடுத்துருந்தாங்க. வித்து இயரிங்ஸோடு வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த குட்டியோன்னு பல்பு மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி இயரிங்ஸோடு வந்து கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த புட்டு மேக்கர் தான் வந்து வாங்கியிருந்தேன். நம்ம கொஞ்சமாக புட்டு செய்கிறோம் அப்படின்னா இதில் வந்து செஞ்சுக்கலாம். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருந்தாங்க. நம்ம நார்மலாக குக்கரில் தண்ணி வச்சுட்டு விசில் போடுவோம்ல அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த புட்டு மேக்கரை வச்சுட்டு அதில் ஒரு ஜல்லடை மாதிரி இருக்கும். அதை வச்சுட்டு நம்ம அடுத்து மாவு போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சோம் அப்படின்னா புட்டு வந்து ரெடி ஆயிரும். கொஞ்சமாக செய்கிறதுக்கு வந்து இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இது 182க்கு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்பட்டால் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. இந்த மாதிரியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம் நிறைய ஐட்டம்ஸ் வந்தீங்கன்னா நம்ம வீடியோஸில் வந்து போட்டிருக்கோம். உங்கள் ஃப்ரீ டைமில் வந்து ரெஃபர் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டுமே ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராடக்ட் தான். ஒரு கேஸ்ரோல் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப ப்ரீமியமான குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்லாம் பக்காவாக கொடுத்து ஒரு கேஸ்ரோல் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீட்டான ஃபினிஷிங்கில் கிளாஸி லுக்கில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 2000 ml வந்து கொடுத்துருக்காங்க. இது 580 ருபீஸ்க்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. வீடியோவை வந்து கடைசி வரைக்குமே பாருங்கள். உங்களுக்கு இதில் எந்த ப்ராடக்ட் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றதையுமே வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் அண்ட் ஹோம் ப்ராடக்ட் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த இன்சுலேட்டர் லஞ்ச் பேக் தான் வந்து வாங்கியிருந்தேன். கலர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அட்ராக்டிவாக கொடுத்துருந்தாங்க. ஒரு ப்ளூ அண்ட் எல்லோவில் வந்து கொடுத்துருந்தாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் வந்து கொடுத்துருந்தாங்க. ரெண்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து வாட்டர் ப்ரூஃப், ரொம்ப லைட் வெயிட்டடான ஹேண்ட்பேக். அது மாதிரி நம்ம வந்து ரீயூசபிளுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நேரம் பார்த்தீங்க அப்படின்னா லஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டாகவே வந்து வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு தான் இந்த பேக் வந்து யூஸ் ஆகுது. இதை நான் 168க்கு வந்து வாங்கியிருக்கேன். உள்ளே வந்து அந்த ஃபாயில் ஷீட் மாதிரி இருக்கனால நம்ம வைக்கிற லஞ்சை அப்படியே வந்து இது வந்து சூடாகவே வந்து மெயின்டைன் பண்ணுது. ரொம்ப குவாலிட்டி வைஸ் வந்து நல்லா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிட்ஸுக்கெல்லாம் இதில் போட்டிருக்க டிசைன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனாலேயே இந்த பேக்கை வந்து அதிகமாக வந்து விரும்புவாங்க. இதில் நிறைய கலர்ஸும் வந்து டிசைன்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ செக் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வாட்டர் பாட்டில், டிஃபன், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வைக்கிறதுக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து இருக்கும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சின்ன ப்ராடக்டாக தான் இருக்குது. ஆனால் பபுள் ட்ராப் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுற்றி வந்து கொடுத்துருந்தாங்க. என்ன ப்ராடக்ட்டுக்கு இப்படி சுற்றி கொடுத்துருப்பாங்க நானும் யோசிச்சுட்டே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்கெல்லாம் வந்து பிரித்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது ஒரு மேக்னெட். இந்த பானிபூரி இருக்கும்ல அந்த பிளேட்டில் பானிபூரி இருக்கிற மாதிரி அந்த மண்பானையில் பார்த்தீங்கன்னா பானி இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரிஜினலாகவே ஒரு பிளேட் வந்து இந்த மாதிரி பார்த்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. நல்லா குட்டியாக அழகாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே உண்மையான பானிபூரி மாதிரியே இருந்துச்சு. இதை நான் வந்து 174க்கு வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட், 3D ஃப்ரிட்ஜ் மேக்னெட். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம இந்தியாவிலேருந்து தான் வந்து மேக் பண்ணுறாங்க. நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு டீமே காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதிலே பார்த்தீங்க அப்படின்னா டீயும் பிஸ்கட்டும் இருக்கிற மாதிரி, பர்கர் இருக்க மாதிரி, இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸில் வந்து இது வந்து அவைலபிளாக இருக்குது. இதை நான் வந்து 180 ருபீஸ் கிட்ட வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் செயின் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 2 சைடுமே பார்த்தீங்க அப்படின்னா அன்னம் இருக்க மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. நல்லா ஸ்டோன் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க குவாலிட்டி. நார்மலாக பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் செயின் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி டாலர் மாதிரி கொடுத்து ஒரு 3 சைடு கொடுத்து வந்திருப்பாங்க. பட் இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
வீடியோவில் வாய்ஸ் கொஞ்சம் எக்கோ அடிக்கிற மாதிரி இல்லை வந்து நாய்ஸ் ரொம்ப இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து இந்த ப்ராப்ளம் வந்து வராது. இந்த ஆர்கனைசருமே நான் பார்த்தீங்க அப்படின்னா மீஷோலேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து பிளாஸ்டிக் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கார்னருக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.